மக்களே இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. கேரளால இருந்து டூரிஸ்ட், அதாவது ஆஸ்திரேலியால இருந்து வந்த டூரிஸ்ட் ஏத்திட்டு ராமேஸ்வரத்துக்கு வராரு இந்த டிரைவர். அப்படி வந்தவரு ராமேஸ்வரம் ஊருக்குள்ள வராரு. ஊருக்குள்ள வந்தோடனே அங்க வந்து கவர்மெண்ட் பஸ் உள்ள போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கு பின்னாடியே டூ வீலர் எல்லாம் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்திருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இவரும் போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி போகும்போது வழிமறைச்ச 2-3 காவல்துறை, அதாவது டிராபிக் போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, இது வந்து உண்மை, இதுக்குள்ள போக கூடாது அப்படின்னு அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிருக்காங்க. இல்ல முறையா அழகா மரியாதையான வார்த்தைகள்ல இது வந்து போக கூடாது சார், அந்த பக்கம் போங்க, எல்லாரும் சுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நல்லா முடிஞ்சிருக்கும். அவரை வந்து இதுக்கு போக கூடாது அப்படின்ட்டு ரொம்பவுமே வந்து மட்டமான வார்த்தைகள், அதாவது இந்த டாக்ஸி டிரைவர், இந்த ஆட்டோ டிரைவர் எல்லாம் எப்படி பேசுவாங்களோ காவல்துறை அந்த பாணியில பேசி இருந்திருக்காங்க. அப்படி பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, இது வந்துகிட்டு பஸ் போகுது, இவ்வளவு பெரிய பஸ் போகுது, டூ வீலர் எல்லாம் போகுது, ஏன் நான் போக கூடாதா அப்படின்னு அவர் கேட்க இந்த போலீஸுக்கும் அவருக்கும் வாக்குவாதமாகி இந்த காவல்துறை அந்த ஓட்டுநரை எப்படி சட்டையை பிடிச்சி இழுத்து ஆட்டோல எப்படி வலுக்கட்டாயமா ஏத்தி கொண்டு போறாங்கிறத பாருங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, அவரு வெளியூருக்காரரு, ஏன்னா இந்த ஊருடைய அது உண்மையா என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா உண்மைனா எல்லா நாடுகள்லயுமே வந்துகிட்டு எல்லாருக்குமே உண்மைதான். டூ வீலருக்கும் உண்மைதான், ஃபோர் வீலருக்கும் உண்மைதான், த்ரீ வீலருக்கும் உண்மைதான், எல்லாருக்குமே உண்மைதான். ஆனா இங்க உள்ள லோக்கல்ல மட்டும்தான் டூ வீலருக்கு, ஏன்னா அரசாங்க பஸ்ஸுகளுக்கு அது உண்மையா இருக்க மாட்டேங்குது. ஏன்னா பெரிய பெரிய BMW, ஃபார்ச்சுனர், இனோவா கிறிஸ்டா இதுக்கெல்லாம் அது உண்மையா இருக்க மாட்டேங்குது. அவங்க எல்லாம் போகலாம், இந்த காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்க்குது, வழி விட்டு போக சொல்லுது. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இதே இனோவா கிறிஸ்டால, ஃபார்ச்சுனர்ல, ஒரு BMWல வந்திருந்தா எப்படி சட்டையை பிடிச்சு இழுத்திருப்பீங்களா? உங்களுக்கு நெஞ்சில தைரியம் இருக்கா? இழுக்க முடியுமா உங்களால? ஒரு சாதாரண ஒரு டாக்ஸி டிரைவர்னால, ஏன்னா சாதாரண ஒரு டாக்ஸி டிரைவர்னால நீங்க சட்டையை பிடிச்சி இழுத்து ஏன்னா ஆட்டோல ஏற்றி ஸ்டேஷன் கொண்டு போயிட்டீங்க. ஒரு ஃபார்ச்சுனர்லயோ ஒரு இனோவாலையோ வந்திருந்தா அவரை சட்டையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு உங்க நெஞ்சில தில் இருக்கா? தைரியம் இருக்கா? செய்ய முடியுமா? அப்ப சாமானிய மக்களுக்கு ஒரு தீர்ப்பு, ஒரு நீதி, ஏன்னா காசு உள்ளவனுக்கு ஒரு நீதி, அப்படியா? ஏன்னா இன்னைக்கு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்கட்டும், அந்த அந்த மஞ்ச போடு மாட்டின எந்த வண்டியா இருக்கட்டும், ஏன்னா இந்த காவல்துறை அவனுக்கு கேவலமா பிச்சைக்காரன மாதிரி, என்னமோ அவங்க வீட்டுல பாத்ரூம் கழுவுற மாதிரி நடத்தக்கூடிய காட்சிகளை தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். சரியா? உங்களுக்கு தில்லு இருந்தா, தைரியம் இருந்தா, ஃபார்ச்சுனர்ல போறவன, இனோவால போறவன கூப்பிட்டு நிறுத்தி, ஏன்னா சட்டையை பிடிச்சி இழுத்து நீங்க ஆட்டோல ஏற்றி கொண்டு போய் ஸ்டேஷன்ல 10,000 ஃபைன் போட்டீங்கன்னா சலிட்டு அடிக்கும் இந்த சமூகம் உங்களுக்கு. ஆனா ஏழை எளிய மக்களுக்கு, ஏன்னா ஒரு சாதாரண ஓட்டுநருக்கும் ஒரு குடும்பத்துக்காண்டி பஞ்சம் முளைக்கிறதுக்காண்டி வரக்கூடிய அந்த அந்த டீபோர்டு ஓட்டுநர்களை நீங்க படுத்துற பாடு ரொம்பவுமே கேவலமான ஒரு கண்டிக்கக்கூடிய ஒண்ணு.